என் இனிய அன்புள்ளங்களே, நாம் இன்று 24/5/24 இருக்கிறோம். அன்னை மரியாவுக்கு நாம் சொல்ல வேண்டியது: ஓ மரியே, அருளின் ஊற்றே, கருணை கடலே, பாவமாகி எங்கள் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும், மரண வேளையில் எங்களை கைவிடாதேயும். நாளைய தினம் நாம் சொல்ல வேண்டியது, செய்ய வேண்டியது, இயேசு கிறிஸ்து மனிதரின் பேரில் கொண்டுள்ள அளப்பரிய அன்பை குறித்து சற்று நேரம் ஆழ்ந்து தியானிப்போம். நாம் தூயாவியார் துணையோடும் அன்னை மரியாள் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 22:10-11-12. கருப்பையிலே உம்மை சார்ந்திருந்தேன், என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என் இறைவா, நீரே என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். ஏனெனில் ஆபத்து நெருங்கிவிட்டது, மேலும் உதவி செய்வார் யாரும் இல்லை. நீதிமொழிகள் 11:1-2-3. கள்ளத்துலாக்கோல் ஆண்டவருக்கு அருவருப்பானது, முத்திரையிடப்பட்ட கல்லை அவர் விரும்புவது. இரு மாப்பு வரும் முன்னே இகழ்ச்சி வரும் பின்னே, தன்னடக்கம் இருக்குமாயின் ஞானமும் இருக்கும். நேர்மையானவர்களின் நல்லொழுக்கம் அவர்களை வழிநடத்தும், நம்பிக்கை துரோகிகளின் வஞ்சகம் அவர்களை பாழ்படுத்தும். இன்றைய திருத்தூதர் பணி யாக்கோபிலிருந்து வாசகம் 5:9-12. இதோ நடுவாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். ஏன்னா நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இன்றைய தூய நற்செய்தி மார்க் 10:1-12. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். பரிசேயர் இயேசுவை பார்த்து அணுகி, தன் கணவன் தன் மனைவி விட்டு விலகுவது முறையா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு இயேசு சரியான பதில் சொல்லி, மோசே சட்டத்தின் படிக்க நீங்கள் இப்போ படிச்சது இல்லையா, அதன்படி வாழணும், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே மோசே அப்படி எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் என்ற வார்த்தை சொல்கிறாரு. இதோ நாம் அன்னை மரியாவின் நிகழ்வுகளில் ஒன்று. இயேசு கிறிஸ்து மேலே அதிக அன்பு கொண்ட, அளப்பரிய அன்பு கொண்ட ஒரு புனிதர். அவர் பொதுவாக எல்லா புனிதர்களுமே அன்னை மரியாவிடம் பக்தி கொண்டவர்களாக தான் வாழ்ந்தாங்க. அவர்களில் இயேசு சபை துறவியான இளைய புனித ஸ்தனிஸ்லாஸ் மரியன்னை மீது பக்தி குறித்து அன்னை மரியா அவருக்கு செய்த ஒரு அருங்குறி காட்சி நான் பார்ப்போம். புனித ஸ்தனிஸ்லாஸ் சின்ன வயசுலேருந்து அன்னை மரியான் மீது பக்தி கொண்டவர். குறிப்பாக அவர் மரியாவிடம் கற்பென்னும் புண்ணியத்தை அதிகமாக நேசித்து தானும் அவ்வாறே இருக்கணும் அப்படின்னு அந்த நெறியை பின்பற்றி வந்திருக்கிறாரு. அவர் முன்னிலையில் யாராவது தகாத வார்த்தை பேசிட்டா கூட அப்படியே பயந்து நடுங்குவாராம். அந்த மாதிரி ஒரு மனசுபாவம் கொண்டவர். அவர் பாவத்தை விட்டு விலகி நற்பண்புகளுடன் வாழ்ந்து அவருடைய முகம் என்றைக்குமே ஒளியும் பிரகாசமாக இருக்குமா. ஏன்னா அவர் உள்ளம் அந்த மாதிரி தூய்மையாக இருந்ததுனால அவருக்கு அந்த மாதிரி ஒரு முகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்போ அவர் நல்ல மக்கள் மீது நல்ல மதிப்பு வச்சுருந்துருக்காங்க மக்களும். அவர் படிக்கும்போது ஒரு முறை ரொம்ப கஷ்டத்தில், கடினமான நோயில் அவர் சாகும் தருவாயில் இருந்தார். அப்போ அன்னை மரியா குழந்தை இயேசுடன் அவருக்கு காட்சி கொடுத்து அந்த புனிதரின் கரங்களில் அவரை புனிதரின் கரங்களில் கொடுக்கிறார் அவர் கனவுல. இதனால் அந்த புனிதர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அப்பொழுது கன்னி மரியா அவரிடம் அவரது நோய் நீங்கி விடும் என்றும் அவர் சில இயேசு சபையில் சேர்ந்து இறை பணியாற்ற வேண்டும் என்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அன்னை மரியா காட்சியை கண்ட ஸ்தனிஸ்லாஸு சீக்கிரமாகவே நலமடைந்து பின்ன இயேசு சபையில் சேர்ந்து துறவியாகி அதன்பின் அவர் அன்னை மரியாயின் பெயரை கேட்ட உடனே பரவசமடையும். அவரது இதயம் எப்பொழுதுமே இறை அன்பில் பற்றி எறிய செய்து கொண்டிருக்குமா. அந்த இதயத்தின் வெம்மையை தணிக்க தன் நெஞ்சு மீது குளிர்ந்த நீரை வைத்து அவர் தணிக்க முயற்சிப்பாராம். அப்போது அவரை பார்க்குறவங்கெல்லாம் மனிதர் அல்ல, இவர் ஒரு வானதூதர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். தூய்மையான மலரை போலிருந்த அவர் தம்மிடம் ஏற்றுக்கொள்ள திருவுள்ளம் கொண்டார் அப்படின்னு புனித ஸ்தனிஸ்லாஸுக்கு தன் அன்னை மரியா விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்ட விழாவன்று விண்ணுலகம் சென்று அன்னை மரியாவுடன் இணைந்து அப்பெருவிழாவை கொண்டாட ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்போ அதனால் அவர் அந்த கருத்துக்காக தினமும் அன்னை மரியாக்கிட்ட ஜெபிச்சுன்னு வந்திருக்காரு. ஒரு நாள் 4-5 நாளைக்கு முன்னால், ஆகஸ்ட் 15னா அதுக்கு 4-5 நாளைக்கு முன்னால் அவர் நோய் விட்டுருக்காரு. நோய் விட்டு அப்போ எல்லோரும் மகிழ்ச்சி, அவருக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு, திருவருட்சாதனம் கொடுத்து அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
அப்போது கரெக்டாக இயேசுவின் அந்த நாள் அன்றைக்கி விண்ணேற்றம் அடைந்த அன்னை மரியாள் விண்ணகரத்துக்கு எடுத்து சென்றப்பட்ட நாள் அன்றைக்கி அவர் இறந்து அன்னை மரியாளுடன் அங்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக விண்ணகத்தில் அவர் அந்த நாளை கொண்டாடினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அன்னை மரியா தோன்றி அந்த விண்ணகத்துக்கு சென்ற அந்த நாளை வந்துட்டு புனிதர் தன்னுடைய நாள் எப்படின்னா அந்த நாளில் சாகணும்னு ஆசைப்பட்டாரோ, இறைவனும் அன்னை மரியாவும் அதே மாதிரி அவருக்கு அந்த நாளை கொடுத்தாங்க. ஆனால் அவர் சாகும்போது அவர் வயசுக்கு என்ன தெரியுங்களா, 18. பாருங்கள் இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு அந்த 18 வயசில் ஒப்பு கொடுத்த ஸ்தனிஸ்லாஸை பாருங்கள். கிறிஸ்தவர்களை நாம் வந்துட்டு நிறைய மரண வேலையில் நம்ம சாத்தானுக்கு தந்திர சோதனைகளுக்கு உட்படாதபடி நல்ல மரணத்தை அடைய அன்னை மரியாவிடமும் சூசேப்பரிடமும் இடைவிடாது ஜெபிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.